நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் சுனாமி அலையில் காணாமல் போன பல கட்சிகள் உள்ளன. அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒன்று கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வியும் ஒன்றாகும். இந்நிலையில் தற்போது நடந்து முடிந்த இந்த தேர்தலில் 108 இடங்களை பெற்று தாவேகா முதலிடத்தில் உள்ளது. அடுத்தபடியாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுகவினர் தக்க வைத்துள்ளனர். இன்று காலை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆறுதலையும் நலமும் விசாரித்தனர். இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மற்ற கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற நிலையில் இன்று காலை சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பாஜக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக போட்டியிட்ட தமிமுன் அன்சாரி இன்று காலை மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பை குறித்து மு.க. ஸ்டாலினிடம் சொல்லி வாழ்த்து பெற்றார். அப்போது நடந்த மிக முக்கியமான ஒரு உரையாடல் சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி கொண்டு வருகிறது. தமிமுன் அன்சாரி மு.க. ஸ்டாலினை சந்தித்து சிதம்பரம் தொகுதியில் தான் வெற்றி பெற்றதை முதலில் அவரிடம் கூறியிருக்கிறார். அப்போது மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கரத்தை பிடித்து எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என கேட்டிருக்கிறார். அப்போது அதை விடுங்கள், நாங்கள் ஒன்று முடிவெடுத்திருக்கிறோம். என்ன முடிவு என்று சொன்னால், என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதே இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும், உங்களை சட்டமன்றத்தில் நாங்கள் அனுப்ப வேண்டும் என நான் மட்டுமல்ல எனது கட்சியின் சார்பாக இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் என மு.க. ஸ்டாலினிடம் தமிமுன் அன்சாரி கூறிய உடனே அங்கிருந்த முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், மாற்று கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் அதிர்ந்து போய் உள்ளனர். இந்த முடிவை யாருமே எடுக்காத நிலையில், ஏன் திமுகவினரே இந்த முடிவை எடுக்காத நிலையில் இவ்வளவு மனிதநேயமிக்க ஒரு தலைவராக, தலைமை பண்பாளராக செயல்படுகிறாரே என அதிர்ந்து போயிருக்கிறது. உடனே மு.க. ஸ்டாலின் அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும், உள்ளே சென்று மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என தமிமுன் அன்சாரின் கையை பிடித்து மு.க. ஸ்டாலின் சொல்லியது தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இன்று காலை அந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் சந்திப்பில் காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை பங்கேற்கவில்லை. மாறாக தாவேகாவுடன் காங்கிரஸ் தற்போது கூட்டணி அமைத்து 5 எம்எல்ஏக்களும் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது துரோகம் செய்து விட்டார்கள், முதுகில் குத்தி விட்டார்கள் என திமுகவுடைய நிர்வாகிகள் தற்போது தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிற நிலையில் தற்போது தமிமுன் அன்சாரி சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும், இன்றும் மனிதநேயம் இருக்கிறதே என அவருடைய தலைமை பண்பை குறித்து புகழாரமும் சூட்டப்பட்டு வருகிறது.